Hi students, welcome to IAS Academy. It's select செப்டம்பர் அந்த அனைக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா TNPSC Group 4 கான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் சரிங்களா. இப்போ TNPSC Group 4 இந்த வருஷம் வரப்போகுது. நீங்க எல்லாரும் எழுத போறீங்க. பட் இருந்தாலுமே கூட நம்ம டெஸ்ட் பேட்ச்ல யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் 100% கிளியர் பண்ணுவேன் சார் அப்படிங்கிற அந்த ஒரு டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் அல்லது ஸ்மார்ட் ஒர்க், சேம் டைம் ஒரு கான்பிடென்ட்டோட படிச்சுட்டு இருக்கவங்க மட்டும் இங்க வந்தா போதும். சும்மா அசால்ட்டா ஜாயின் பண்றது, அப்புறமேட்டுக்கு அப்படியே படிக்காம விட்டுறது, அந்த மாதிரி என்ன இருக்கவங்க தயவு செய்து வர வேண்டாம். ஏன்னா நம்ம 100% ரிசல்ட் கொடுக்கணும்ட்டு இந்த டெஸ்ட் ஷெட்யூல் ஆரம்பிச்சிருக்கோம், புரியுதா? அதனால யாரெல்லாம் கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்களோ அவங்க மட்டும் இதுக்கு வாங்க. சேம் டைம் நீங்க வந்தீங்கன்னா உங்களை கண்டிப்பா அங்க பாஸ் பண்ண வச்சிருவோம், சரிங்களா? ஏன்னா யாருமே தமிழ்நாட்டில் கொடுக்காத அளவுக்கு ஒரு 100 டெஸ்ட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். 10,000 கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்ண போறோம். வித் அந்த 10,000 கொஸ்டின்ஸோட உங்களுக்கு டிஸ்கஷனும் வரப்போகுது, புரியுதுங்களா? இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40,000 கேள்விக்கான பதில் இந்த ஒரே டெஸ்ட் பேட்ச்ல கிடைக்க போது. ஃபீஸ் எங்கேயுமே தமிழ்நாட்டில் கொடுக்காத அளவுக்கு ஆன்லைன் டெஸ்ட் 100 டெஸ்ட், இதுக்கான ஃபீஸ் வெறுமனே 999 மட்டுமே, சரிங்களா? ஆன்லைன் டெஸ்ட் வித் டிஸ்கஷனோட வரவங்களுக்கு ஃபீஸ் 999 தான். கிளாஸோட வரீங்க அப்படின்னா கிளாஸஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் தான் கொடுக்க போறோம். தெரிஞ்ச 200க்கும் மேற்பட்ட ரெக்கார்ட் வீடியோஸ் வந்துடும். அப்படின்னா ஃபீஸ் வெறுமனே 1999 தான். இந்த டெஸ்ட் ஷெட்யூலை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம், புரியுதா? சேம் டைம் இதுக்கெல்லாம் யார் கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வந்துச்சுல, அதுல யாரெல்லாம் ரீச் ஆயிருக்காங்களோ அவங்க தான் இதுக்கு கொஸ்டின் எடுக்கிறாங்க. அவங்கள விட உங்களுக்கு குவாலிட்டியா யார் கொஸ்டின் கொடுக்க போறாங்க. அதனால நீங்க நம்பி தாராளமா ஜாயின் பண்ணலாம். சேம் டைம் அவங்க ஜஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ் மட்டும் இப்ப ரீச் ஆகல, அவங்க குரூப் 2 பிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க. அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க, குரூப் 2 பிலிம்ஸ் கிளியர் பண்ணி குரூப் 2 மெயின்ஸ் இப்ப கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க. அவங்கள விட குவாலிட்டியா உங்களுக்கு கொஸ்டின் யாரும் எடுக்க போறது இல்ல. சோ அவங்க மிக மிக தரமா கொஸ்டின் எடுத்துட்டு இருக்காங்க, புரியுதா? சோ இந்த டெஸ்ட் ஷெட்யூல் தான் பார்க்க போறோம். அதை தாண்டி தமிழுக்கு வேற மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். தமிழை பொறுத்த வரைக்கும் 6th to 12th புது புக்கும் டெஸ்ட்ல இருக்கு, 6th to 12th பழைய புக்கும் டெஸ்ட்ல இருக்கு. TNPSC சிலபஸ்ல பகுதி ஆ இலக்கணம், பகுதி ஆவண இலக்கியம், பகுதி ஈ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அறிஞரும் 99 அதுல சிலபஸ் டெஸ்டும் இதுல இருக்கு, புரியுதா? கண்டிப்பா சொல்றேன், இந்த அளவுக்கு ஒரு டெஸ்ட் யாருமே கொடுத்தது இல்ல. ஜாயின் பண்ணீங்கன்னா தமிழ்லயே நீங்க கண்டிப்பா 99 எடுத்துருவீங்க. 100க்கு 100 கூட இருக்கலாம் சொல்றேன், மினிமம் 99 எடுத்துடலாம். GS மேக்ஸ்மே தரமா இருக்கும், புரியுதா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சோ எப்படி ஜாயின் பண்ணணும் எல்லா டீடைலுமே நான் இதுல சொல்லிடுறேன், சரிங்களா? சேம் டைம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த 50 டெஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த 50 டெஸ்ட்ல முதல் 3 டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணலாம்னு இருக்கும், சரிங்களா? ஒரு டெமோ பர்பஸ்க்காக இந்த 3 டெஸ்ட்டை நீங்க ஃப்ரீயா எழுதி பாத்துக்கலாம். இப்ப என்னன்னா அந்த எல்லா டெஸ்ட்டுக்குமே நாங்க டிஸ்கஷன் கொடுக்குறோம்னு சொன்னோம்ல, எல்லா டெஸ்ட்டுக்குமே டிஸ்கஷன் கொடுக்குறோம்னு சொன்னோம்ல, அந்த டிஸ்கஷன் அந்த 3 டெஸ்ட் ஃப்ரீயா வரப்ப அந்த 3 டெஸ்ட் தான் டிஸ்கஷன் எனக்கு ஃப்ரீயாவே வந்துடும். பேலன்ஸ் 47 டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தான் பெய்டு பண்ணவங்களுக்கு மட்டும் டெஸ்ட் கொடுப்போம். அந்த டிஸ்கஷனும் அவங்களுக்கு தனியா போகும், சரிங்களா? இப்ப இந்த 3 டெஸ்ட் ஃப்ரீயா வர்றது அந்த டிஸ்கஷன்லாம் எங்க சார் எனக்கு கிடைக்கும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம், அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஃப்ரீ டெஸ்ட் போட போறோம், புரியுதா? அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். வீடியோ காசு வரைக்கும் பாருங்க, சரிங்களா? ரைட், ஓகே. சோ உங்கள் கைகளில் அரசு பண்ணி குரூப் 4 2024 டெஸ்ட் சீரிஸ், புரியுதா? சோ டெஸ்ட்னு பார்த்தோம்னா தமிழ் சப்ஜெக்ட் பேஸ்ட் 47 டெஸ்ட் கொடுக்குறோம். GS மேக்ஸும் சேர்த்து சப்ஜெக்ட் பேஸ்ட் 47 கொடுக்குறோம். ஃபுல் டெஸ்ட் தமிழ் 3 வருது, ஃபுல் டெஸ்ட் GS மேக்ஸ் 3 வருது. மொத்தமா உங்களுக்கு ஒரு 100 டெஸ்ட் வரப்போகுது, சரிங்களா? ரைட். சோ அதே மாதிரி இதுலயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 2024 எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணி நமக்கு தெரியும் தமிழ் 100, மேக்ஸ் 25, அதுவும் GS வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். யூனிட் 8 18, பாலிட்டி 12, சயின்ஸ் வந்து ஒரு 10, ஹிஸ்டரி வந்து ஒரு 6, ஐஎன்எம் வந்து ஒரு 6, ஜியோகிராஃபி வந்து ஒரு 6, எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு 6, யூனிட் 9 வந்து ஒரு 6, கரண்ட் வந்து ஒரு 5. இந்த மாதிரி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, புரியுதா? ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் வரவங்களுக்கு ஃபீஸ் 999, ஆன்லைன்ல கிளாஸ் வந்து சேர்த்து வரவங்களுக்கு ஃபீஸ் 199. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்றவங்க இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் இதுக்கு பண்ணி விட்டுருங்க. நம்ம டீம் வந்து உங்களை ஆட் பண்ணி விட்டுருவாங்க டெஸ்ட்ல, புரியுதா? ரைட். டெஸ்ட் கிளாஸ் ஏதோ டெஸ்ட் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா பிப்ரவரி 5ல இருந்து ஆரம்பிக்கிறோங்க. டெஸ்ட் பிப்ரவரி 5ல இருந்து ஆரம்பிக்கிறோம், புரியுதா? ஜூன் வரைக்கும் போட்டிருக்கோம், சரிங்களா? கடைசி ஒரு 10 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேட் கொடுக்கல. காரணம் நோட்டிபிகேஷன், எக்ஸாம் டேட், புரியுதா? எல்லாத்தையும் பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். பட் ஒரு 40 டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஸ்பயர் இது மாதிரி தான் வரும். சேம் டைம் நம்ம தமிழ் 50, GS 50ன்னு சொன்னோம்ல, சரி தமிழ் 100, GS 100ன்னு சொன்னோம்ல ஆரம்பத்துல, ஓகேவா? அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து வந்துடும். இப்ப தமிழ் வந்து உங்களுக்கு தனியா 50னும் GS 50ன்னு சொன்னோம், கரெக்டா? ரெண்டு சேர்த்தே உங்களுக்கு கொடுத்துருவோம், ரைட்டா? ரைட். இப்ப பாத்தீங்கன்னா
6th நியூ புக்ல இருக்கிறதுல புரியுதா மொத 5 யூனிட் ஒரு டெஸ்ட்ல கொடுத்துறோம் புரியுதா. ஹிஸ்டரியில இதான் சிலபஸ், ஆப்டில இதான் சிலபஸ். உங்களுக்கு அந்த லெசன் புக்ல எங்க கவர் ஆகுதுங்கிற மொத்தம் கொடுத்துருக்கோம். சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல, இல்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஸ்கூல் புக் எடுத்து அப்படியே படிச்சீங்கன்னா போதும் புரியுதா. சோ பிப்ரவரி 5 மொத்தமா 200 கொஸ்டின் கொடுக்குறோம் ரெண்டும் சேர்த்து. அப்படியே ரெண்டாவது டெஸ்ட் பாருங்க பிப்ரவரி 8 அடுத்து தமிழ் இது இந்த விஷயம். சோ மூணாவது டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து சிலபஸ். சோ நாலாவது டெஸ்டுக்கான சிலபஸ் இது. சேம் டைம் இந்த டெஸ்டுக்கான பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் புரியுதா. இந்த டெஸ்டுக்கான பிடிஎஃப் இருக்குல்ல, இந்த பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி நீங்களும் டெஸ்ட் வந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி பாத்துக்கோங்க. சோ மொத்தமா டெஸ்ட் பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டும் தமிழ்ல முடிய திரும்ப ஒரு ஃபுல் டெஸ்ட் வரும் புரியுதா. இப்ப 6th ஃபுல்லா முடிஞ்சிருக்கும், அப்புறம் 6th ஃபுல் டெஸ்ட் வச்சிருப்போம், 7th ஃபுல்லா முடிஞ்சிருக்கும், 7th ஃபுல் டெஸ்ட் வச்சிருப்போம், 8th ஃபுல்லா முடிஞ்சிருக்கும், 8th ஃபுல் டெஸ்ட் வச்சிருப்போம். திரும்ப அந்த 6th வந்து 8th சேர்த்து திரும்ப ஒரு ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோம் புரியுதா. தமிழ் ரொம்ப தரமா இருக்கு. ஸ்கூல் புக் வைஸ் முதல்ல வரும், அப்புறமா சிலபஸ் வைஸும் வரும். தமிழ் சிலபஸ் வைஸ் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க, நம்ம கொடுக்குறோம் புரியுதா. பாக்குறப்போ உங்களுக்கு தெரியும். செய்து உங்களுக்கு ஒரு 200 கொஸ்டின் பார்த்துட்டே வாங்க. அப்படியே ஜிஎஸ் இருக்கும், தமிழ் இருக்கும், ஆப்டியும் இருக்கும். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிஸ்கஷனும் ப்ராப்பரா வந்துடும் சரிங்களா. எல்லாமே சேர்த்து ஃபீஸ் 999 தான். கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம், அதாவது கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா. திரும்ப நான் சொல்றேன், எஃபோர்ட் போட்டு நான் படிப்பேன் சார் மட்டும் வாங்க. சும்மா ஏனோ தானே ஜாயின் பண்ணிட்டு படிக்காம இருக்கிறவங்க தயவு செய்து வராதீங்க புரியுதா. நம்ம ரிசல்ட் 100% கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஜாயின் பண்ற எல்லாருமே பாஸ் பண்ணணும்னா உங்க சைட்ல இருந்து எஃபோர்ட் எங்களுக்கு தேவைப்படுகிறது சரிங்களா. சோ அடுத்த டெஸ்ட் அப்படியே டேட்ஸும் பாத்துக்கோங்க. லெசன் வைஸே கொடுத்துருக்கோம், நம்ம எந்தெந்த லெசன் படிக்கணுங்கிறதே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது உங்களுக்கு ஒரு வேர் டு ஸ்டடி மாதிரி தான். ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் நியூ புக் முடியும் தமிழ்ல, அப்புறமா பழைய புக்கும் வரும். ஸோ அடுத்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா 11th நியூ தமிழ் முதல் 4 யூனிட் ஒரு இதுல வரும், அடுத்து 4 யூனிட் அடுத்த டெஸ்ட்ல வரும். அப்படியே ஜிஎஸ் மேக்ஸிமம் கரண்ட் அவர்ஸும் வரும், உங்களுக்கு உள்ள கரண்ட் அவர்ஸும் வந்துடும். 12th நியூ தமிழ் முதல் 4 யூனிட், 12th நியூ தமிழ் அடுத்த 4 யூனிட், அடுத்து 11th 12th நியூ தமிழ் சேர்த்து ஒரு இதுல, அப்புறம் 6th to 10th திரும்ப சேர்த்து ஒரு நியூ தமிழ் கொடுக்குறோம், 6th to 12th சேர்த்து ஒரு நியூ தமிழ் கொடுக்குறோம். அப்ப திரும்ப 6th to 12th சேர்த்து இன்னொரு நியூ தமிழ் கொடுக்குறோம். சார் இலக்கணம் மட்டும் என்ன இங்க திரும்ப 6th to 12th சேர்த்து இலக்கணம் மட்டும் ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் புது புக் மட்டும். அப்பமா 6th to 12th சேர்த்து நியூ தமிழ்ல இலக்கியம் மட்டும் ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். அப்புறமா 6th to 12th சேர்த்து தமிழ் உரைநடை மட்டும் ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். சேம் டைம் ஜிஎஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. நியூ புக் ஃபுல்லா கரைச்சு குடிச்சிருவோம் இதோட புரியுதா. அடுத்து அப்படியே ஓல்டு தமிழ் உள்ள உங்களுக்கு வந்தோம். 6th ஓல்டு தமிழ் நம்ம ஒரே இதுல வைக்கிறோம். அடுத்து 8th ஓல்டு தமிழ், அடுத்து 9th ஓல்டு தமிழ் ஜிஎஸ் நீங்க அப்படியே பாத்துக்கோங்க. 10th ஓல்டு தமிழ், 11th 12th ஓல்டு தமிழ் ஒரே இதுல முடிஞ்சிடும். இப்பதான் தமிழ்ல ஸ்பெசிபிக்கான டெஸ்ட் உங்களுக்கு ஆரம்பிக்க போது. இதோட நீங்க ஸ்கூல் புக்கை முடிச்சிருவீங்க. அப்புறம் சிலபஸ் வைஸ் நம்ம கொடுக்கணும். இந்த பார்ட்டிங்கிறது இலக்கணம், இலக்கணத்துல 1 2 3 4 நீங்க சிலபஸ் எடுத்து பாருங்க, அதுல இருக்கும். அதுல முத 6 அந்த 6 இது உங்களுக்கு இந்த டெஸ்ட்ல வந்துடும். அடுத்து பார்ட்டியில 7ல இருந்து 14, அடுத்த பார்ட்டியில 15 21. ஏன்னா சில பேர் தமிழ்ல சிலபஸ் மட்டும் டெஸ்ட் வைப்பாங்க, சில பேர் புக்கு மட்டும் வைப்பாங்க. நம்ம புக்கும் வைக்கிறோம் சிலபஸும் வைக்கிறோம். இதுல ஒர்க்கு பெரிய ஒர்க் இருக்கு புரியுதா. இது நம்ம சும்மாலாம் இதுல போட்டுறல, இதுல பின்னாடி ஒர்க்கும் பெருசா இருக்கு. நான் தான் சொல்றேன், ஜாயின் பண்ணினா கண்டிப்பா தட்டி தூக்கிடலாம். இது எல்லாமே சேர்த்து டெஸ்ட் ஒரு வித் டிஸ்கஷனோட உங்களுக்கு 999 தான். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல எங்கேயுமே இந்த அளவுக்கு ஒர்த்தியான டெஸ்ட் 999ல டிஸ்கஷனோட கிடைக்கவே கிடைக்காது. அப்படி கிடைக்குதுன்னா நீங்க சொல்லுங்க, நம்ம பாத்துக்கலாம். அது தமிழ் சிலபஸ் பார்ட் பி வந்துடும். பார்ட் பிங்கிறது இலக்கியம் உங்களுக்கு தெரியும். அதுல 1 6 7 9 மட்டும் வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு லிங்க் புரியுதா. நம்ம அப்பையும் பாருங்க, அதுலயும் பர்டிகுலரா போட்டுருக்கோம். அப்படியே 4 இந்தாப்பா அப்படின்னு கொடுக்கல. அந்த 1 6 7 9 ஏன் வச்சிருக்கோம்னா அதுல ஒரு ரீசன் இருக்கு. நீங்க சிலபஸ் எடுத்து பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். அடுத்து பார்ட் பில 2 5 10 மட்டும், பார்ட் பில 3 4 8 மட்டும். இதோட பார்ட் பி முடிஞ்சிடும். அடுத்து பார்ட் சி ஆரம்பிக்கும். பார்ட் சிங்கிறது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். அதுல 1 to 5, அப்புறம் 6 to 12. இங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு வில் பி அனௌன்ஸ் லேட்டர்னு ஒரு டெஸ்ட். ஏன்னா 42வது டெஸ்ட் நம்ம ஜூன் 7 வரைக்கும் வைக்கிறோம். எக்ஸாம் ஜூன் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 7ஆம் தேதிக்குள்ள எக்ஸாம் இருக்காது, ஜூன்ல பின்னால்தான் இருக்கும். சேம் டைம் நம்ம இந்த டைம் நெருங்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு எக்ஸாம் டேட் கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் புரியுதா. எக்ஸாம் டேட் கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்பிளிட் அப் இங்க பண்ணிக்கலாம் புரியுதா. இன்கேஸ் ஜூலை போகுதுன்னா கொஞ்சம் டைம் கேப் நிறைய விட்டு வைக்கலாம். இல்ல உடனே வந்துன்னா நம்ம டக்கு டக்குன்னு இந்த டெஸ்ட்களை வைக்க ஆரம்பிச்சிடும் புரியுதா. அதனால வில் பி அனௌன்ஸ் லேட்டர் கொடுத்துருக்கோம்.
சோ தமிழ் சிலபஸ் வைஸ் அங்க பார்க்க முடிஞ்சிருச்சு. அடுத்த டெஸ்ட்ல அந்த பார்ட் ஏ மட்டும் ஒரு ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம், பார்ட் பி மட்டும் ஒரு ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம், பார்ட் சி மட்டும் ஒரு ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம். சோ தமிழ் as well as GS மேக்ஸ் எல்லாமே இதோட உங்களுக்கு முடிஞ்சிடும். கடைசியா ஒரு மாடல் டெஸ்ட் ஒரு 3 டெஸ்ட் வைக்கிறோம். எல்லாமே 200 கொஸ்டின் தான், 50 டெஸ்ட்டுமே 10,000 கொஸ்டின். இந்த 10,000 கொஸ்டின் நான் 4 ஆப்ஷனுக்கு டிஸ்கஷனு, அப்ப 40,000 கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது. இந்த 40,000 கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 40,000 டிஸ்கஷனும் குரூப் 2 ரீச் ஆனவங்க, மெயின்ஸ்ல ரீச் ஆனவங்க எடுத்து தர போறாங்க. உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பக்காவா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப்ல இருந்து எடுத்து கொடுக்க போறாங்க. சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல. குரூப் 4 நினைச்சு பயப்படாதீங்க, கண்டிப்பா நம்ம தட்டி தூக்கிடலாம். சரிங்களா? சோ இந்த ஷெட்யூல் தான் நம்ம இதுல பாத்துருக்கோம். ரைட்டா? நான் எப்படி ஜாயின் பண்ணுங்க டீடைல் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். இதுதான் இந்த நமக்கு ஜிபே பண்ணி விட்டுருங்க, ஸ்கிரீன்ஷாட் இதுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்டுருங்க. பண்ணி விட்டீங்கன்னா நம்ம டீம் வந்து உங்களை சேர்த்து விட்டுருவாங்க. கண்டிப்பா குரூப் தட்டி தூக்கிடலாம். புரியுதா? ஆனா அதான் சொல்றேன், அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை. ஏன்னா இது உங்களோட லைஃப். அதுக்கு நம்ம கண்டிப்பா உங்க பக்கம் நின்று உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். பக்காவா போட்டிருக்கோம். ஜாயின் பண்ணி பாஸ் பண்றது மட்டும் தான் வேலை. இனிமேட்டுக்கு வாழ்க்கையில இனிமேட்டுக்கு இந்த ஒரு 6 மாசம் குரூப் 4 பாஸ் பண்ற வரைக்கும் லைஃப்ல எந்த கமிட்மெண்ட்டையும் வச்சுக்காம கொஞ்சம் சின்சியரா உட்காந்து படிங்க. கண்டிப்பா குரூப் 4 கிளியர் பண்ணிடலாம். புரியுதா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், இதுல மொதல் 3 டெஸ்ட் உங்களுக்கு டெமோ ஃப்ரீயாவே கொடுத்துருவோம். மொதல் 3 டெஸ்ட் டெமோ டெஸ்ட் ஃப்ரீயாவே கொடுத்துருவோம். சேம் டைம் எல்லாத்துக்குமே டிஸ்கஷன் கொடுக்கணும்னு சொல்லிருக்கோம்ல, அந்த மொதல் 3 டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷனும் உங்களுக்கு வந்துடும். அப்ப 3 டெஸ்ட் ஃப்ரீயாவே கொடுக்க போறோம், வித் டிஸ்கஷனோட கொடுக்க போறோம். மொதல் 3 டெஸ்ட். அதுக்கப்புறம் வர டெஸ்ட் தான் உங்களுக்கு பெய்டா இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க, டெஃபினட்டா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.